கவி ஸ்பெஷல் கிச்சன்ல இன்னைக்கு மாதுளம்பழம் கேசரி எப்படி கிண்டதுன்னு பார்க்கலாம். அடுப்பை வச்சு ஒரு கடாயை வச்சாச்சு. 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த கிளாஸால் 1 கிளாஸ் ரவை எடுத்துக்கிறேன். 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை 1 கிளாஸ் போட்டுக்கலாம். 200 கிராம் சர்க்கரை. இது கலர் பவுடரு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கேசரி பவுடர் தான், அதிகமாக போடக்கூடாது. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். நான் 200 கிராம் சர்க்கரை போட்டுக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். நாலு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். தண்ணி கொதி வந்துடுச்சு. 200 கிராம் ரவை போட்டுக்கலாம். வறுக்காத ரவை. நீங்கள் எந்த கப்பில் ரவை போடுறீங்களோ அந்த கப்பால் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். அளவு தான். நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது. கேசரிக்கு அளவாக ஊற்றுங்க தண்ணி. மாதுளம்பழம் 2 பழம் எடுத்து நான் உரித்து வச்சுக்கிறேன். மாதுளம்பழம் போட்டுக்கலாம். மாதுளம்பழம் போட்டு நம்ம கேசரிக்கு என்னென்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம கேசரி எடுத்துடலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு மாதுளம்பழம் கேசரி நம்ம ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. நான் எப்படி செஞ்சேனோ அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களெலாம் செஞ்சு கொடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.